என் அருமை நண்பர்களே, ஒரு சம்பவம் சொல்கிறேன். துபாயில் பூஜ் கலிஃபா, இந்த பெரிய கட்டடம், அது முன்னால் ஒரு நைஜீரிய இளைஞன் போய் நிற்கிறான். அவன் அந்த கட்டடத்தை அண்ணாந்து பார்த்து அவனுக்கு பிரமிப்பாக இருக்கிறது. எவ்வளோ பெரிய கட்டடம்! பக்கத்தில் பார்க்குறான், ஒரே வணிக வளாகங்கள், மால்ஸ். போகின்ற கார்களை பார்க்குறான், எல்லாம் வெளிநாடு கார்கள், இம்போர்ட்டட் வெஹிக்கிள்ஸ். அவனுக்கு அப்படியே தன்னுடைய நாட்டை பற்றிய சிந்தனை ஓடுகிறது. தன்னுடைய நாட்டில் ஏன் இதெல்லாம் இல்லை? அப்போ துபாய் நாட்டு இளைஞன் ஒருவன் பக்கத்தில் வந்து தட்டுகிறான். என்ன நினச்சி பார்க்குற தம்பி? அவன் சொல்கிறான், அதெல்லாம் பார்க்குறேன், பெருமிப்பாக இருக்குது, எங்கள் நாட்டில் இல்லையே. அவன் சொல்கிறான், 50 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த துபாய் பொருளாதாரம் நைஜீரியாவை விட மோசமான பொருளாதாரம். நைஜீரியாவிலே உள்ள இயற்கை வளம், எண்ணெய் வளம் எங்கள் துபாயிடம் கிடையாது. ஆனால் எங்களை வழிநடத்திய தலைவர்கள் தொலைநோக்கு பார்வை கொண்ட தலைவர்கள். தேவர் விஷனரிஸ். உலகம் எப்படி பயணிக்கும் என்பதை தெரிந்திருந்தார்கள். என் அருமை நண்பர்களே, நான் மிக தைரியமாக சொல்ல முடியும், கடந்த நூற்றாண்டில் நம்மை வழிநடத்திய தலைவர்கள் அத்தனை பேரும், அது பெருந்தலைவர் காமராஜராக இருந்தாலும் சரி, தந்தை பெரியாராக இருந்தாலும் சரி, பேரறிஞர் அண்ணாவாக இருந்தாலும் சரி, டாக்டர் கலைஞராக இருந்தாலும் சரி, இன்றைய முதலமைச்சராக இருந்தாலும் சரி, நம்மை சரியான பாதையிலே வழிநடத்தி இருக்கிறார்கள். ஆகவேதான் இன்று தமிழகம் ஒரு தனி தீவாக எல்லாவற்றிலும் உயர்ந்து நிற்கிறோம் என்ற என்ன காரணம் என்று சொன்னால் அதுதான் முக்கியமான காரணம்.